படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு டைம் லைன் பேஸ்டான ஒரு படம். தமிழ் சினிமாவில் டைம் லைன் பேஸ் பண்ணி ரொம்பலாம் படங்கள் வந்ததில்ல. சிவகார்த்திகை படம் நான் எடுத்தவொடனே இந்த படம் ஃபர்ஸ்ட் லாகிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ட்ரெயின் ட்ராவலே இது இப்படிலாம் இந்த மாதிரி டைமென்ஷன்ல தான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் ஹாலிவுட்ல பாக்குறப்ப வந்து இது எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபேக்டரா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. வித் எமோஷன் அண்ட் ஹியூமரோட எமோஷன் பாயிண்ட் எல்லாருக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த பூஜைலாம் பண்றப்ப என்ன ஏந்து வந்தலாம் என்ன சிவகார்த்திகை ப்ரொடக்ஷன்ல இப்படி இருக்குது ஒரு படம் நினைச்சேன். செம்ம காமெடியாக செம்ம தூக்கல படம் போது 90 கிக்ஸுக்கும் 2K கிக்ஸு நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஃபேமிலி 2K கிக்ஸு, இந்த ஃபேமிலி 90. 20 மினிட்ஸ் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், போட்டு தாக்கிட்டாரு. இன்னும் அந்த தாக்கமாக தான் எனக்கு இருக்கு. அதை வச்சு நானும் பேசிட்டு இருக்கேன். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நார்மலாக தான் வந்தேன். பட் படம் பார்த்துட்டு வரும்போது செம்ம சூப்பரான ஒரு படம் பார்த்து ஃபீல் கொடுக்குது. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு டைம் லைன் பேஸ்டான ஒரு படம். தமிழ் சினிமாவில் டைம் லைன் பேஸ் பண்ணி ரொம்பலாம் படங்கள் வந்ததில்லை. ஸோ இந்த படம் அந்த ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இந்த கான்செப்ட் என்னன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளாட்டில் 2022 ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதே ஃப்ளாட்டில் 2012 வேற ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு டைம் லைனை வந்து கொலைட் ஆகுது. ஸோ இவங்க வந்து லைட்டு ஃபேன் ஏதாவது ஆன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பேய் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா இங்கே லைட் ஃபேன் ஆனாது, அது ஏதோ பேய் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 40 minutes ஒரு பேய் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கான்செப்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இன்டர்வல் வரைக்கும் செம்ம காமெடியாக செம்ம தூக்கலாக படம் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடி ஜானரை தாண்டி வேறு என்னென்ன ஜானர் இதில் கொடுக்க முடியும், இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஹியூமராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்லாக இது நடக்கிறதுக்கான காரணம் அதை வச்சு நல்ல ஒரு சென்டிமெண்ட்லாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸு. படம் பார்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு நிறைவான ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். பட் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வந்து காளி வெங்கட் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு நோன் ஃபேஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஒரு டைம் லைனில். வேறு ரேஞ்ச் நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி காளி வெங்கட் வந்து படத்தை வந்து அப்படியே தூக்கி நடிச்சிருக்காரு. அவர் வந்து இதை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. நியூ ஃபேஸ் படம்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது. அதுவுமே வந்து படத்துக்கு ஏற்றாப்புல நல்லா தான் இருக்குது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 2012 அடித்தா 2022க்கு வெளிக்குது. ஒரு வீட்டில் வந்து பக்கத்தில் ஹவுஸ் வீடு வாங்கி போனால் டெய்லி சண்டே பார்க்கலாம், ஒரு ஷேர் இருக்கும். ஒரு வீடை வச்சு இன்னொரு ஃபேமிலியை 2012 காட்டுறாங்க. சிவகார்த்திகை படம் நான் எடுத்தவொடனே இந்த படம் ஃபஸ்ட்டு லாகிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு படத்தில் வந்து அமானுஷன்லாம் இருந்தால் சில இதெல்லாம் தெரியும். இந்த ஜன்னல்லாம் சாத்துறது, குழாயில் தண்ணி வருதுலாம் நான் நிச்சயமாக அது பேய் படம் தான் நினச்சேன் நான் ஸ்டார்டிங்கில். ஏன்னா அந்த மந்திரவாதிலாம் போட்டு பூஜைலாம் பண்ணால் இது அப்படி இல்லாமல் இது இல்லாமல் சைக்காலஜி பிரகாரம் இந்த கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறதுன்னு அது இப்போ ரொம்ப சாத்தியமே கிடையாது. உன் மனசில் இருக்கிறது என்னென்ன என்னால் கண்டுபிடிக்க முடியாது. என் மனசில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடியாது. அப்படி கண்டுபிடிச்சா இந்த உலகத்தில் சண்டையே இருக்காது, சச்சரவு இருக்காது. அதான உண்மை. எந்த குடும்பத்தில் குழப்பமே இருக்காது. இதெல்லாம் வெளிப்படுத்த தான் இந்த படம். அதாவது 90 கிக்ஸுக்கும் 2K கிக்ஸு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஃபேமிலி 2K கிக்ஸு, இந்த ஃபேமிலி 90. அப்போ கணக்கு எடுத்துன்னு பார்த்தா சரி அவங்க அந்த காலத்தில் அப்படி இருந்துக்கிறாங்க. 2K கிக்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. புரியா சொல்கிறது? இதில் பிரிவினை நிறைய வருது. 2K கிக்ஸ் இந்த கோவம் இந்த டென்ஷன்லாம் வருது. அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறது பார்க்குறாங்க. யார்? 90 கிக்ஸ் நான் சொல்கிறது 2012. இந்த 2022 அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த அமானுஷன்னா அந்த சைக்காலஜி மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் கதை. விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் கதை. யாரும் இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. அதாவது சிவகார்த்திகை எடுத்தவொடனே லாகிங்கில் பேய் படம் தான் நினச்சேன். ஆனால் சைக்காலஜி பிரகாரம் பார்த்தாவே அமானுஷன் தான். அந்த பூஜைலாம் பண்ணுறப்ப என்ன ஏந்து வந்தலாம் என்ன சிவகார்த்திகை ப்ரொடக்ஷனில் இப்படி இருக்குது ஒரு படம் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக தெரியுது ஒரு பக்கத்தில் வீடு இடம் வாங்கி போனால் சண்டை தான் வரும், சச்சுரு தான் ஒரு ஃப்ளாட்டில் நாங்களே பார்த்துக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டை வச்சு அந்த அமானுஷன் சொல்லி சைக்காலஜி பிரகாரம் 2012 அடித்தா 2022 2K கிஸ்க்கு வலிக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் கதை. சத்தியமாக எல்லாருமே பார்க்கணும், நல்லா பொறுமையாக பார்க்கணும். அந்த பையன் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறான். காளி என்ன சும்மா சொல்லக்கூடாது. 2 கெட்டாப்பில் 90 கிஸ் கெட்டாப்லையும் இந்த கெட்டாப்பில் 2 கெட்டாப்பில் அழகாக அந்த மெயின்டைன் பண்ணி அந்த செவுத்தில் வச்சு எழுதுறீங்க தெரியுமா அந்த வாக்கியம். உண்மையிலே உங்கள் கதை உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. மற்ற ஏமா குறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இன்னைக்கு நேற்று படம் பார்க்கல. இவங்க சொன்ன மாதிரி 2012 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பஸ்ஸு பள்ளத்தில் விழுந்தது தெரியுமா, எலிசாண்ட. அதை கரெக்டாக அங்கே கிளியர் பண்ணிக்கிறாப்புல சிவகார்த்திகை. நான் சொல்கிறது இப்போ கேளு இந்த தம்பி போன வருஷம் மவுண்ட் ரோட்டில் என்ன பண்ணிருந்தது அது கேட்குறாப்புல. அதே மாதிரி தான் அந்த 2012 பஸ்ஸை விழுந்தது என்னால் சொல்ல முடியும்.
அதுதான் அந்த அமானுஷன். அந்த ஞாபகம் இருக்கணும், அந்த மெமரி பவர் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு மெமரி பவர் தாங்க மெயின். பேய் பிசாசுலாம் கிடையாதுங்க. இந்த மெமரி பவர் இருந்ததுன்னா பேய் பிசாசுலாம் ஓடிடும். இந்த படம் நல்லா இருக்கா இல்லையாண்ணா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஓகே. சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதோட காளி அண்ணன் நடிப்பு எனக்கு சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறாரு, கரைச்சி கொட்டிக்கிறாரு அந்த ஆக்டிங்கு. ஹவுஸ்மேட் படம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது? உண்மையிலே படம் உள்ளே போகும்போதே நான் நார்மலாக இருக்கும், சும்மா ஒரு காமெடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்தேன். ஆனால் உள்ள நுழைஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டோட்டலாக ஒரு ஹாரர் மூவி மாதிரியே கொண்டு வந்தாங்க. நானாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனேன் அந்த 10 நிமிஷத்தில். என்னடா இது வழக்கம் போல பேயை கொண்டுட்டு வருவாங்க, இவங்க பூஜையை போடுவாங்க, போயிடும், இதுதான் கடைசி கிளைமேக்ஸ் தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தேன். ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. அந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக இது ஒரு டைம் ட்ராவல் மூவிங்கிற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. அந்த டைம் ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு ஒரு செம்ம ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் நிறைய டைம் ட்ராவல் மூவி பார்த்துருக்கேன், ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைம் ட்ராவலாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே ஒன்று டைம் ட்ராவலாக ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோ வந்து முன்னாடி ஓடுவார், இல்லை பின்னாடி இறந்த காலத்துக்கு போவார். ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக அப்படி இல்லை. இது வந்து வேற மாதிரி ஒரு ஜானரில் கொடுத்தது சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் நிறைய காமெடி நீங்கள் சிரிச்சுப்பீங்க, ஆனால் டைலாக்ஸாக இருக்காது காமெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மின்சாரத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், ஓகேங்களா? அந்த பாட்டுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே விழுந்து சிரிப்பீங்க. காளிதாஸ் அவர் ஒய்ஃப், அந்த சின்ன பையன் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே ரசிப்பீங்க. செம்ம ஃபீலாக இருக்கும். நல்ல ஒரு காமெடி அண்ட் டைம் ட்ராவல் ஹாரர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இந்த படத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி எல்லாரோட ஆக்டிங்கு, அந்த ஒரு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் காமெடி டைலாக்ஸாக பெருசாக நீங்கள் ரசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த படத்தை நம்ம ரொம்ப ரசிக்க வச்சதுன்னே சொல்லலாம். கடைசியாக அவர் கொடுத்த கிளைமேக்ஸு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலோட நம்ம வெளில வரும்போது செம்ம ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். டைம் ட்ராவலில் நிறைய லேக் இருக்கும். நிறைய படங்கள் இப்போ டைம் ட்ராவல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து லேகெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ண வச்சுன்னே சொல்லலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து காலம் பொன் போன்றது, அதை வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக யாராலுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் அந்த லைன் சூப்பராக இருந்தது. உண்மையிலே இந்த விஷயத்துக்கு இல்லை, நானும் ஃபஸ்ட்டு அவங்க டைம் ட்ராவலே இது இப்படிலாம் இந்த மாதிரி டைமென்ஷனில் தான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் இருந்தது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் போக 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 நம்ம வந்து டோட்டலாகவே அந்த ஃபேமிலியோட நம்மளே மிங்கிள் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ட்ராவலுங்கிறது ஒரு இமேஜினேஷனான ஒரு விஷயம். அந்த இமேஜினேஷனை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸ்க்ரீனில் அதை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் கன்ஃபார்மாக. இல்லை, இது டோட்டலாக அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. டைம் ட்ராவல்னோட சீரியஸாக போகிறது, இந்த சயின்ஸு, இந்த வந்து எதிர்காலத்தில் வந்து வேறு மாதிரி மாற்றுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த டைம் ட்ராவல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடியாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நம்ம டைம் ட்ராவல் நிறைய மூவி பார்த்துருப்போம், ஆனால் ஒரு காமெடி கலந்த காமெடியோட போகிற ஒரு டைம் ட்ராவல் இந்த இதாக இருக்கும். ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு டைம் ட்ராவலாக இருக்கும். யோசிச்சு பார்த்தப்போ எதிர்பாருங்கன்னு சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சயின்டிஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டரை எல்லாருக்கும் புரியுற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாருக்கும் ரொம்ப யதார்த்தமாக அது புரியக்கூடிய ஒரு விஷயமா ஆகிடும். இது ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் ஹாலிவுட்டில் பார்க்குறப்போ வந்து இது எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபேக்டரை எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. வித் எமோஷன் அண்ட் ஹியூமரோட எமோஷன் பாயிண்ட் எல்லாருக்குமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர். அது டேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் எவ்வளோ பெரிய கான்செப்டை உள்ளடக்கி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக ஹியூமரோட எமோஷனோட கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உறுதுணையாக இருந்த காஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும், காளி வெங்கடனாவாக இருக்கட்டும், தர்ஷனா அவங்களா இருக்கட்டும், ஹர்ஷா பைஜு தமிழ் மூவிக்கு புதுசு. பட் இங்கே எல்லாரும் சேர்ந்து அதை பயங்கரமாக அது ஒரு பிளெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் சார் நடிச்சிருந்தாரு, அவர் வந்தாவே ஸ்க்ரீன் அவர் எடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி கூஸ் பம்பன்ஸ் இதுல மெட்ராஸ் மேட்னிக்கு அப்புறம் தலைவருக்கு அப்புறம் நான் காளி வெங்கட் நான் வெயிட் பண்ணி பார்த்ததில் இந்த படத்தில் உண்மையாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஹியூமராக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், லாஸ்ட் 20 மினிட்ஸ் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், போட்டு தாக்கிட்டார். இன்னும் அந்த தாக்கமாக தான் எனக்கு இருக்குது. அதை வச்சு நானும் பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாருமே நீங்கள் அவருக்காகவும் சரி, மிச்சம் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டுக்காகவும் சரி, மெயின்லி இது ஹாரர்னு மட்டும் நினச்சிடாமல் உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இதில் என்ன இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க எல்லாருக்கும் இதில் புரிய வரும். காமெடி படத்தில் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 100% அதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஹியூமர் உங்களுக்கு கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே நிற்கும். லாஸ்ட் 20 மினிட்ஸோட தாக்கம் எமோஷனலி அது பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் மூவியில் பாருங்கள். அதை நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் மூவியில் அதை பாருங்கள். தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்க வரேன். கண்டிப்பாக தான் நான் சொல்கிறேன். ஹாலிவுட் பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம ஆடியன்ஸுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அந்த பாயிண்ட் அழகாக புரிய வச்சிருக்காங்க. அதுதான் இதில் பாயிண்ட். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபேக்டர். இந்த விஷயத்தை அப்படி எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபேக்டர். அது ரொம்ப பயங்கரமாக அழகாக அவர் புரிய வச்சிருக்காரு.
அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ள அடக்கி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். அது இருக்கவே இருக்காது, குழப்பற மாதிரி இருக்காது. அதை தான் சொல்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டரை குழப்பாமல் எவ்வளோ எளிமை எல்லாருக்கும் புரிய வைக்க முடியுமோ, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணுமோ அந்த ஒரு பாயிண்ட்ல புரிய வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள்.